ஒருத்தனை மிங்கிலாக்கூடியவர். இப்போ அவர் மூலம் உதவி பண்ண போனோம்னா இது வெறும் அது மீடியாவிலும் இதுலேயும் சோசியல் மீடியா பெரிய அளவு ஃபோக்கஸ் ஆகும். அப்படின்னு தான் நிறைய வீடியோக்கள் எடுக்கப்படுது. இது எதற்கு எடுக்குன்னு பாலாக்கே தெரியாது. அப்போ இந்த வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கேபி பாலா பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, தகவல்கள்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்க. என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்? எனக்கு தகவல் பிரகாரம் நான் பார்த்தது கேட்டது சில விசாரித்த தகவல் அடிப்படையில் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். நான் வீடியோ முழுசாக பாருங்கள், நேரில் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்கட்டும். பார்த்ததுக்கு பிறகு இதில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும் என்னங்கிறது. அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வரும் நமக்கு இதை. இப்போ பாலா பற்றி நிறைய செய்திகள் ஒரு 5-6 நாளாகவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு மேட்ரு தான். பட் இது எதற்காக வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒரு சேனல் ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமேலு பாலாவா இப்படி அப்படியா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆனார்கள். நிறைய பேர் அதற்கு பாலாவுடைய ரியாக்ஷன் உடனே கொடுத்தார். ரியாக்ஷனை ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோவை போட்டு ஒரே ஒரு படம் பண்ண என்ன வன்மம் இதுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு டீம் மேட்டருக்கு போய் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் 3 நிமிஷத்தில் பேசினார். பாலா இதற்காக அடிக்கிறாங்க, ஏன் பேசுகிறாங்கன்னு மற்ற சேனல்லையும் நிறைய பேர் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆதரவாக பாலாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன். ஏன் ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை போய் இப்படி பண்ணுறியா, ஏன் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க, என்னையா நோக்கம் அப்படின்லாம் அந்த சேனலை பற்றியும் அந்த பேசின நெறியாளரை பற்றியும் ஜேர்னலிஸ்ட்டை பற்றியுமே நிறையா விஷயங்கள் பேசினாங்க. பட் இனி ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாலா அவர்களும் பேசினாங்க, பாலாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் பேசினாங்க. பட் இவர்கள் ஆதாரம் தானே வேணும், ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதையுமே சொல்ல விரும்பலை, நாங்கள் இதன் மூலமாக பாலாவை சேவ் பண்ண தான் பார்க்குறோம், ஒருத்தர் லாக் ஆகிடக்கூடாது, இது என்ன விஷயங்கிறத ஃபஸ்ட் வீடியோவில் போட்டோம். அப்படிங்கும்போது தான் செகண்ட் வீடியோ எல்லா பேருமே இந்த சேனலை அடிக்க ஆரம்பித்தாங்க, ஜேர்னலிஸ்ட்டை பேச ஆரம்பித்தாங்க. போது தான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இவர்கள் செகண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆதாரப்பூர்வமே திரட்டி பேப்பரை கையில் வச்சுட்டு ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃபோட இது நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர்லேருந்து, பைக்கிலேருந்து, ஆட்டோவிலேருந்து எல்லாமே புட்டு வைக்கிறாங்க. வைக்கும் போது தான் எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆகுது. ஆமாம், முதல் வீடியோக்கு இப்படி போனாங்க, பாலா ஒரு வீடியோ விட்டா அப்படியே நம்மளும் பாலாவை சப்போர்ட் பண்ணி பேசுனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு அவனை போய் கெடுக்குங்கிற நோக்கத்தோடலாம் பேசப்படும் போது அவர் கேட்ட ஆதாரம் தான் ரிலீஸ் பண்ணுங்கும் போது செகண்ட் வீடியோவை சேம் சேனல் ரிப்போர்ட்டர்ஸு நிறைய சேர்ந்து விடும்போது இது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு பிறகு ஆமாம், அவங்க தான் நீ கேட்ட கொடுத்துட்டாங்களே, இப்போ உன்கிட்ட இருந்து என்ன பதிலே காணமே 2-3 நாளாகவே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதற்கு இடையில அவர்கிட்ட கலக்க போவதில் கலந்துக்கிட்ட ஒரு பிரபலமானவர் அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவை பார்த்தோன்னா பாலா எமோஷனலாகி அவருக்கு உடனே ஃபோனை போட்டு, அப்பா நீ கூட வீடியோ போட்டியா கடைசியா, என்னை வச்சு எல்லா பேரும் சம்பாதிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கோவப்படும் போது அவரு டென்ஷனாரு. உன்னை காப்பாற்றுறது தான் எல்லா பேருமே போராடிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தே நான் உனக்கு சப்போர்ட்டாக பண்ணேன், செகண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே யோசிக்க தோணுது, அப்போ இது விளக்கங்கள் நம்ம கொடுக்கணும், உன்னை காப்பாற்றுறது தான் எல்லா பேரும் போராடும் போது நீ என்ன இப்படி பேசுகிற, நீயே உன்னை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நான் எல்லாருக்குமே யூடியூப்பில் பேசுனா நிறைய கண்டென்ட் விஷயங்கள் பேசுனா யூடியூப்ல பணம் வருது எல்லாருக்குமே தெரியும், உன்னை வச்சு இப்போ சம்பாதிக்கிற அவசியம் இல்லைன்னு அவரு எமோஷன். ஆனால் பாலாவுடைய அந்த ஆன்சர் அவர் மனசை புண்படுத்திடுச்சு. உன்னை காப்பாற்றலாம், ஐயோ மாட்டியிருக்கின்ற தகவல் ஒரு வீடியோவை பற்றி பேசி உன்னை பற்றி பேசுனா உன்னுடைய ஆக்ஷன் இப்படி இல்லாமல் நீ ஆதாரம் கேட்ட ஆதாரம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உடனே இன்னும் ஒரு 4-5 நாளில் நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், அப்போ விளக்கம் கொடுக்குறேன்னுங்கிறார். இது 4-5 நாளைக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஆதாரம் கேட்டீங்க, உடனே 2 நாளே ஒருத்தர் சேனல் திரும்பி கொடுத்துட்டாங்க போது நீங்கள் உடனே ரெடியாக இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் மிஞ்சி போனால் செகண்ட் மறுநாளே நீங்கள் வச்சு ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணி நீங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம். அது இது வரைக்குமே பாலா அவர்கள் கொடுக்கல. இப்போ எல்லாருக்குமே உதவி வாங்கினவர்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாலாகிட்ட எங்கேருந்து எப்படி வந்தது பணம், யார் இயக்குறாங்க, யார் மூலம் வந்ததுன்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் இது என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தகவல் சேகரித்து பண்ணும்போது பார்த்தோம்னா பாலாவை இயக்குவது ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கு. பட் அதன் மூலமாக பாலா மூலமாக அவங்க நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்கு. இது பாலாவுக்கே தெரியாது. பாலா ஆரம்பத்திலே ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். ஸோ அவருக்கு வரக்கூடிய பணங்களை சின்ன சின்ன உதவிகள் நிறையா பண்ணியிருக்காரு. ஒரு டீ கடை வேலை செஞ்சவருக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுத்துருக்காரு. ரோட்டில் மாற்றுத்திறனாளிக்கு கரும்பு ஜூஸ் கடை வச்சு கொடுத்துருக்காரு.
அப்புறம் சில குடிசைகளாக பாதிக்கப்படும் போது அங்கேயோ போய் 5000 10,000 கையில் கொடுத்தாரு. பேசிக்கலாக அந்த உதவிகள் நிறைய பண்ணிடுற மனசுள்ள ஒரு கேரக்டர் தான் பாலாவை பார்க்க முடியுது. அதெல்லாம் தவறே கிடையாது. வர்ற காசில் பண்ணுறாரு. இதற்கு பிறகு அமுதவாணன் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவரு தான் இவருக்கு வந்து அதாவது ஃபுல்லாக பேக்ரவுண்டாக இருந்து ஒரு கைட் பண்ணி கொண்டு போகிறதே அமுதவாணன் தான். சென்னைக்கு அவர் தான் பேசிக்கலாக பார்க்கும்போது பாலா வந்து சென்னைக்கு இதற்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வரும்போது அமுதவனுடைய நட்பு வந்து அவர் வீட்டில் தான் வந்து தங்குறார். பாலா அவருடைய கஸ்டடியில் தான் இருக்கார். அவர் தான் கைட் பண்ணி கொண்டு போகிறார். அப்போ அமுதவாணன் வீடு கட்டும் போது அங்கே ஒர்க் பண்ண சித்தாள்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை பேசும்போது தான் பாலாவும் இந்த செங்கல் எடுத்து கொடுக்குறது, மணல் எடுத்து கொடுக்குறது, வீடு கட்டுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி அப்போது இவர்கள் பேசும்போதெல்லாம் வைக்கும் போது தான் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில உதவிகள் பண்ணணுங்கிற ஒரு தாட்ஸ் வருது. அப்போது கஷ்டப்பட்டு வரும்போது கலக்கப் போவதை யாரில் வந்து அமுதவான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போகிறார். அப்போ பாலாவுடைய அந்த ஸ்ட்ரெச்சர் இதை பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வருது. ஏன்னா ஒல்லியாக இருப்பார். ஆமாம், ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு கலக்க போல காமிச்சோம்னா ப்ரோக்ராமே கட்டு பெரும்பியாங்கிற அளவுக்குலாம் சேனல்காரவங்க பேசுகிறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோ பண்ணுறவங்களும் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அதில் சில குறிப்பிட்ட பேர் வந்து வேணாம், இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரியுது கண்ணுக்கு, இவனை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுவே ப்ளஸ்ஸாக அமையும்னு சொல்லி திரும்பி சேர்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பாலா ஃபோக்கஸ் ஆகிறார். அவருடைய தனித்திறமையை வந்து சில விஷயங்கள் காமிக்கிறாரு. இந்த ஹேர் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். மக்கள்கிட்ட யாரா அந்த பாலாங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது மூலம் ஒரு பேரு புகழ் வருது. அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக பிரபலம் பண்ணாலும் வெளிநாட்டுக்கு போகிறவுடைய வாய்ப்பு வருது. லண்டனுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தவர்கள் இதற்கடையில் வந்து இதில் சம்பாதிக்கிற காசுலாம் 5000 1000 2000ன்னு எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மேட்டர்கள் போகுது. அதை நார்மலாக இருக்கிறார். அப்போல்லாம் நார்மலாக இருக்கார். அப்பப்போ ஸ்பாட்டில் பண்ணுறது, போக்குவரத்தில் பண்ணுறாரு. அந்த மனசை நம்ம பாராட்டலாம். அதை நம்ம இப்போவும் எல்லா பேரும் பாராட்ட தான் செய்கிறாங்க. நானும் அதை பாராட்டுறேன், மறுப்பதற்கு இல்லை. பட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற போது தான் அது லண்டனுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் பார்த்து, நீ தானே பாலா அந்த உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பிய அப்படின்னு அவரு ஒரு உதவி ஒன்று பண்ணுறார். அப்போது இந்த உதவிகள் என்ன வருது அப்படின்னா, இவர் பண்ணுற இங்கே உதவிகள்லாம் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க. அது நார்மலாக ஒரு மொபைலில் போகும்போது எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோ ஞாபகத்துக்கு வச்சுக்குவாங்க. அது நிறைய பேர், அது தவறு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஷூட்டிங் பண்ணுறது மாதிரியான விஷயங்களில் வந்து இங்கே கவரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் பாலா எங்கேயோ போய் மாற்றுறது மாதிரி சூழ்நிலை உருவாகுது. இப்போ இந்த சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிற போது யதார்த்தமாக இருந்தது. திடீர்னு ஆமாம், அது அப்போ யதார்த்தமாக இருந்து ஏதோ பண்ணுறாருப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறான்ப்பா அப்படிங்கிற தாட்ஸ் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறவனுக்கு வண்டி இல்லைன்னா ஒரு வண்டியை வாங்கி தரேன், பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறவனுக்கு வண்டி இல்லைன்னா வண்டியை வாங்கி தர்றாரு. இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாரு. கட்சியில் பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்னு ஒரு மேட்ருக்குள்ளே போகிறாரு அவர். அப்போ ஆம்புலன்ஸுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, என்ன இருந்தாலும் லட்சங்கள். அப்போது அந்த ஆம்புலன்ஸ் என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ 108ன்னா அரசு நிர்ணயித்த ஆம்புலன்ஸ், கால் பண்ணணும்னு ஆம்புலன்ஸ் வந்துடும். இந்த ஆம்புலன்ஸ் எப்படி நீங்கள் கூப்பிட முடியும், யார் பண்ண முடியும், பட் எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. டைப் பண்ணல. இது வந்து நான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாகவே வேணான்னு ஸ்கிராப்புக்கு தூக்கி போட்ட ஒரு வண்டியை அதை ஒரு கேங் ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாம் வந்து பாலா கிட்ட கொடுத்து பாலா மூலமாக இது செய்யுங்கன்ற அளவுக்கு பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இதைத்தான் இந்த சேனல் நெறியாளரும் ரிப்போர்ட்டரும், அவர் நிறைய மீடியாக்களில் ஒர்க் பண்ணவர், தலைமைச் செயலாளரில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. 200 பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ரிப்போர்ட்டர், ரொம்ப திறமையான ஒருத்தர் தான் அவர் இதை எடுக்கிறார் கையில். எடுக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் வருது. நெறியாளரும் நிறைய விஷயங்கள் சேகரிக்கிறாங்க. 2 பேர் பார்க்கும்போது தான் பாலா நம்மள ஒரு ஆள், ஸோ நம்மக்கிட்ட மீடியாவில் இருக்க ஒரு ஆள் வந்து போய் தப்பு தவறாக மாட்டிடக்கூடாது. மாட்டினா நாளைக்கு எல்லா பேருமே பாலாவுக்கு பண்ணுறவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. பாலா தான் சென்டர் பாயிண்டில் மாட்ட வேண்டியது வரும். அப்போ இது தவறான ஒரு செயலை வந்து செய்யும் போது நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த செய்தியை வெளியில் விட்றாங்க. இது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் அது பார்க்கும்போது கூட, நீ பாலாகிட்டே நேரடியாக 1 to 1 உட்காந்து பேசி தெரிஞ்சிருக்கலாமே போது, இந்த விஷயங்கள் பொதுவாக வந்தால் தான் எல்லா பேருக்கும் தெரிய வரும். பாலாவை தவறாக யூஸ் பண்ணுறது யார் யூஸ் பண்ணாலும் அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் அவளுடைய நோக்கம் என்ன, பாலாவை வச்சு பாலா ஆரம்பத்திலே ஒரு ஹெல்பிங் மைண்டு உள்ள ஒரு மனசுள்ள ஒரு கேரக்டரு, ஃபேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பொசுன்னு எல்லாத்தையுமே அன்பாக பேசி காலில் விழுந்து உங்களில் ஒருத்தனை மிங்கிலாக்கூடியவர். இப்போ அவர் மூலம் உதவி பண்ண போனோம்னா இது வெறும் அது மீடியாவிலும் இதுலேயும் சோசியல் மீடியா பெரிய அளவு ஃபோக்கஸ் ஆகும். அப்படின்னு தான் நிறைய வீடியோக்கள் எடுக்கப்படுது. இது எதற்கு எடுக்குதுன்னு பாலாக்கே தெரியாது. அப்போ இந்த வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. 2வது, பாலா வந்து சில குறிப்பிட்ட சில இதுக்கு தான் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஒரு ஒரு வந்து ஒரு 5-6 பேர் ஃபீமேல் அவங்கள்ட்ட சேரும்போது டக்கு டக்குன்னு எழுது 5000 எடுத்து கொடுக்குறாரு பாக்கெட்லேருந்து. நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு. இது சாதாரணமாக வந்து ஒரு மனிதன் வந்து உதவி பண்ணுறது ஒரு 10,000 இருந்தால் ஒரு 1000 கொடுத்துட்டு பண்ணிட்டு போவான். 8000 செலவு பண்ணிட்டு போக மாட்டான் இவனும். அப்போ பாலா மூலமாக ஒரு குரூப் வேலை செய்து பாலாவை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அந்த சேனல் சேகரிக்கும் போது தான் இதை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க. இவர் மூலியமா எங்கேயோ ஒரு இடத்துல ஃபண்ட் ரைஸ் பண்ணி அது மூலியமா இவரை இயக்குறாங்க. ஆமா. இவரை கயட்டி இவர் தான் ஹெல்ப் பண்றாரு பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஃபண்ட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ், ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற கதை தான். ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு 20 பேருக்கு 5000 கொடுப்பான்னு சொல்லிட்டா இந்த வீடியோ எடுத்து போனால் இது எங்கே போய் ரீச் ஆகுது, அங்கே எத்தனை கோடிகள் வருதுங்கிறது பாலாக்கே தெரியாமல் இருக்கு. அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. பாலா போய் மாட்டியிருக்கா, அப்படியே பாலா காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இதை வெளிக்கொண்டு வந்து இந்த மீடியா சோசியல் மீடியாவில் வெளியிட்டோம். சாதாரணமாக ஒத்தைக்கு ஒத்தை பேசுனா புரியாது, அவருக்கு அது தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக பேசுனாங்க. முதல் வீடியோ எதிர்ப்புகள் வந்துச்சு. செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. டோட்டலாக எல்லா பேருமே என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவர். இப்போ பாலாவை யோசிக்கிறார். இப்போ அவருடைய நண்பர் ஒரு வீடியோ போடும் போது அந்த வீடியோவில் வந்து நண்பரை பாலா எமோஷனல் ஆகி திட்டம் வந்து அவரு டென்ஷன் ஆகிறாரு. ஒன்றை வச்சு காசு மறியணும் அவசியம் எங்களுக்கு இல்லைப்பா, சோசியல் மீடியா எல்லாம் பேசுறதுனால உன்னை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க, இப்போ இங்கே மாட்டியிருக்க அப்படிங்கிற விஷயத்த நான் பேசுகிறேன் கூட என்னையும் தப்பா நீ பேசுகிறேன்னு அவரு எமோஷனலாகி கோவப்படுறாரு. 4-5 நாள் நான் ப்ரெஸ் மீட்டை போட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ உன்ட்ட என்ன பொறுப்பு இருக்கோ உடனே ரிலீஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பாலா மாட்டியிருக்காரா இல்லை மாட்டலையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஆனால் பாலாவை இயக்குறாங்கன்னு சொல்லி தான் நெறியாளரும் ரிப்போர்ட்டரும் சேகரித்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிஓ வரைக்கும் போய் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் தப்பான நம்பர், வேறு கார் நம்பரு, இது 30 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கிராப்பில் போட வேண்டியதை வந்து பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரோட்டில் போகும்போது ஏதாவது நடந்தால் என்ன பண்ண முடியும்? நீ 10 பேரை வாழ வைக்கிறதுக்கு அந்த 100 பேருடைய வாழ்க்கையை அழிச்சு தான் அந்த ஆம்புலன்ஸ் உன் கைக்கு வருது. அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதங்கிற அளவுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் பார்க்க போனோம்னா நியாயம் சிந்தியக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு பொய்யான தகவல் வந்து ஒரு சோசியல் மீடியா சேனலில் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அவசியமும் இல்லை. ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அது. இப்போ ஒரு தடவை கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலாக ரோபோ சங்கர் போயிட்டு இருந்த அந்த திடீர்னு ஆம்புலன்ஸ் நின்று போச்சு, அவரை வந்து இறந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போயிருந்தாங்க, திடீர்னு நின்று போச்சு, போய் பார்த்தப்போ என்னங்க ஆம்புலன்ஸ் ரிப்பேருங்க, சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னப்போ அப்போ யோசிச்சாராம், என்னங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் நின்றுதுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி எவ்வளோ தைரியமாக அந்த ஆம்புலன்ஸை இவங்க ஷோ பண்ணாங்க, அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரே நாளில் எப்படி போயிட்டு அங்கேருந்து நம்பர்லாம் வாங்கினாங்க, ரெடி பண்ணாங்க, டக்குன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுதான் ஒரு ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பாலாவை கருவியாக வச்சு பண்ணுறாங்க, அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க, பாலா கிட்ட மட்டும் கொடுக்குறாங்க, பாலா கொடுக்குற வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறத சேனல் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உயிர் காக்கும் ஒரு கருவி ஆம்புலன்ஸ் சீரியஸான ஒரு மேட்டர் போது அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறது ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஆமாம், ஆம்புலன்ஸ்லேயே எல்லாமே மினி ஐசியூ அதுக்கு பேர் ஆம்புலன்ஸுக்கு. ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் இந்த உயிரை காப்பாற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அப்படி உயிர் காக்க ஒரு கருவி தான் ஆம்புலன்ஸுங்கும் போது இது 30 வருடங்களுக்கு முன்னாடி தேவையில்லைன்னு தூக்கி போட்டதை கொண்டு போய் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அந்த நோக்கம் என்ன? இப்போ பாலா இதில் போய் சிக்கியிருக்கார். இதை காப்பாற்றுறதுக்கு தான் அவருடைய நண்பரும் ஒரு வீடியோ போடுறாரு, அவரையும் திட்டுறாரு பாலா. அமுதவாணன் கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நான் தான் கைட் பண்ணுறேன், பாலாக்கு எல்லாமே நான் தான் சொல்லி அவர் விஷயத்தை இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கார். இதற்கு ஒரு பதில் சொல்லி உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது உங்களுக்கு. அந்த பழமொழிக்கு அமுதவாணன் உதாரணமாக இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா பாலாவை இன்னும் கொஞ்சம் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது மாதிரி பேசுகிறார். அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இப்படிலாம் நீங்கள் போடுறீங்களேன்னு. இந்த மாதிரிலாம் தகவல் வரக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது, காப்பாற்றி கொண்டு வரணும் தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, சேனலும் பேசிகிட்டு இருக்கு. இது அமுதவாணன் வந்து தான் பாலாவுக்கு புரிய வச்சு, ஏப்பா நான் இப்படி பண்ணுறது வந்து என்ன நோக்கம் எதுக்காகன்ற அளவுக்கு அது உண்மையாக இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அமுதவாணன் வந்து உதவி பண்ணணும் பாலாவுக்கு. ஆரம்பத்தில் நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் இப்போ பாலா ஒரு மாட்டில் சிக்கியிருக்காரு பண்ணிடணும் உண்மையாக இருந்ததுன்னா அவரோட நண்பர் வந்து அமுதவாணன் தான் காப்பாற்றி கொண்டு வரணும். ஒட்டு மொத்தமாக பாலா ஒரு சிம்பத்தியான ஒரு கேட்டர்னால அவரை தூக்கி விடணும்னா பாலாவை தோண்டி புதைக்கிறது மாதிரி ஆயிடுவோம். இப்போ அவர் வந்து ஒரு இடம் இதில் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே சார், ஒரு சின்ன கிளினிக் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் யாரோட இடம்? ஒரு இடம் பாலா வாங்கினதா தகவல் சார். அவர் சொல்கிறாரு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லி தான் இது ஒரு கிளினிக் கட்டணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பாலா சொல்லும்போது
ஏன் அமுதவாணன் ஒரு இடம் என்னோட வந்து இடம் இருக்கு, அதையும் சேர்த்து நீ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லும்போது வேண்டிய வேலைகளை பாலா ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஒரு கிளினிக் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ரேஞ்ச் இருந்தால் முதல்ல ஃபோக்கஸ் ஆகுது. இதெல்லாம் வரும்போது தான் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்ன்ற ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு. அப்புறம் சரிங்களா, மாற்றி மாற்றி ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸ் ஆகி பேசுகிறாங்க. இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கிளினிக் பண்ணுறதுலாம் நல்ல விஷயந்தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் இதை வந்து ஏழைகளுக்காக நீங்கள் உருவாக்கினா அதுவும் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் தான் சோலோவாக பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் ஆதாரத்தோடு நீங்கள் வந்து எல்லாமே வெளியில் வந்து நீங்கள் உண்மையை எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா உங்களால் உதவி பண்ணவர்களுக்கும் ஒரு பலன் இருக்கும். இப்போ அவர்களும் சிந்திக்கிறாங்க, பாவம் நம்ம பாலா நமக்கு 5000 10,000 கொடுத்தானே, ஒரு டீ கடை வச்சு கொடுத்தானே, ஒரு கரும்பு கடை வச்சு கொடுத்தானே, இது இது எங்கேருந்து வந்துச்சு, போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, அவங்களும் பரிதாபப்படுறாங்க பாவம். பாலாவை ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு நண்பர்கள் சேனலில் பேசுகிறாங்க. அந்த சேனலுக்கு பாலாக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுவுமே கிடையாது. அந்த ரிப்போர்ட்டருக்கு பாலாக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியும் போது தான் இது பொய்யான வந்து ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, காரோட ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, ஆம்புலன்ஸ் வந்து இத்து போன ஒரு ஆம்புலன்ஸை நீங்கள் கொண்டு வந்து காலங்கடையில் இரும்பு கடைக்கு போகிறத கொண்டு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறாங்க. பலா நீ கொடுக்குறியே, உனக்கு தான் நாளைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க எல்லா பேருமே. இப்போ இதை பாலா அவர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாலாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவர் வந்து அவரே வெளியில் வரணும், இல்லை உண்மையான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே நம்ம பார்க்கப்படுது. நமக்கிட்ட ஒரே ஒரு படம் தான் நடித்தேன், இந்த படத்தால் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் ஒரு படம் நடித்த உடனே அந்த படம் வந்து ஆவரேஜாக இருந்தால் கூட பாலாவுடைய மனசுக்காகவே நிறைய பேர் பார்த்து அந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அந்த படம் நல்லா ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி சில பேர் இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா சார்? அந்த படத்தை இப்போ அடிக்கிறதுக்கு என்ன லாபம் இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோ பட்ஜெட்டில் உருவான படம், பாலா வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஹீரோவாக வந்து என்ட்ரி ஆகிற ஒரு படம், அதுவும் ஹீரோக்குள்ள ஒரு மாசு ஸ்கிரிப்டே அது முதல் கிடையாது, பாலாக்கு ஏற்ற ஸ்கிரிப்டும் கிடையாது அது, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் வந்து ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கனவு சினிமாவில் நானும் கதாநாயகன் வர, இதை வந்து எல்லாமே சந்தோஷம் தான் பட்டாங்களே தவிர அந்த படத்தை போய் அடித்து பாலாவை அடித்து அதில் என்ன லாபம் வரப்போது யாருக்கு? ஒன்றுமே கிடையாது. பட் அவரே அதை கிரியேட் பண்ணிக்கிறார். போஸ்டர் ஓட்டினா கிளிக்கிறாங்க, பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இதில் சிவகார்த்திகேயன் வரை இழுத்துட்டாங்க. மதராசி படம் வரும்போது அவங்க தான் குரூப் வச்சு அடிக்கிறாங்கன்னு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாலா மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். அந்த அதே சேனல்லேருந்து வெளியே வந்தவர். இன்றைக்கி அவருடைய வந்து உச்சம் என்ன, அவர் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் இதெல்லாம் பேசும்போது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக யாரோ சொல்லி கொடுத்து தான் பாலா இதை பேசுகிறார். அந்த பேனர் யார் கிழிக்க போகிறா? பேனர் யார் வைக்க வேணான்னு சொல்ல போகிறா? போஸ்டர் யார் கிழிக்க போகிறா? எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கேயும் பாலாவை வந்து இங்கே கீ கொடுக்குறாங்க, பாலா பேசுகிறார். இது ஒரு சேனல் மூலமாக வெளியில் வருது இது. பட் இது எதற்காகவோ ஒரு விஷயத்துக்காக வீடியோ பாலா எடுக்கப்படுது, அதை எங்கேயோ போய் சேருது, அதன் மூலமாக லாபம் சம்பாதிகள் வேற யாரோ இருக்காங்க. பாலா இதில் சிக்கியிருக்காரு. இதிலேருந்து அவர் மீண்டு வெளில வரணும். இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் பாலா மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த சேனல் நெறியாளர் ரிப்போர்ட்டர் பேசுகிறாங்க, அவருடைய நண்பர் ஒரு சேனலில் பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்கிறதும் இதுதான். நம்மள ஒருத்தர் பாலா கஷ்டப்பட்டு வந்தவர், எளிமையானவர். ஸோ அந்த மனசு நல்லா இருக்குது, உதவி பண்ணக்கூடாது. இது எல்லாம் இருக்கிற பாலா மாட்டிடக்கூடாது, வெளியில் வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் எல்லா பேரும் பேசுகிறாங்க. இந்த பாலா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது, எது இல்லை, எது உண்மை, எது பொய்ங்கிறத அவர் வாயை திறந்து அந்த ப்ரெஸ் மீட் மீடியா பண்ண போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா 4 to 5 days, அப்போ அவர்கள் சொல்லும் போது தான் இது தெரிய வரும். பட் எப்படி இருந்தாலும் இது வந்து வெளியில் வந்தாலும் ரொம்ப சந்தோஷங்கிறவள தான் எல்லாமே பார்க்கப்படுது சார். ஓகே சார், இப்போ நீங்கள் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த இடம் கட்டுறது எங்கே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சூசகமாக சொல்லிட்டீங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இதை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அவங்களுக்கு என்ன தோணுது, இதில் யார் யாரெல்லாம் ஹெல்ப்பிங் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு, அவங்க யார் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லட்டும். இப்போ பாலாவை பற்றி அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களே கிட்டே நம்ம விட்டுறலாம். அதான் சார், அது என்ன ஒரு விஷயம்னா ஹெல்ப்பிங் மென்டர் பாலா போய் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் மூலமாக உதவி பெற்றவர்கள் இப்போ நினைக்கிறாங்க. செகண்ட் வீடியோ வந்ததுக்கு அப்புறமேலு அவருடைய நண்பரே ஒரு வீடியோ போடுறாருன்னா நீங்கள் பார்த்துங்களேன். முதல் வீடியோ சப்போர்ட்டாக போட்ட ஒரு நண்பர், இரண்டாவது வீடியோவை இந்த செகண்ட் வீடியோ சேனல் விட்டதுக்கு அப்புறமேலு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ பாலா அவர் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. பட் பாலாவை இயக்குவது யார் தெரியல. பட் எதற்கு எந்த நோக்கத்துக்காக இயக்கப்படுகிறா அதுவும் தெரியல. பாலாக்காவது தெரியுமா, அமுதவாணனுக்கு தெரியுமாங்கிறதும் தெரியல. ஒருவேளை அமுதவாணனுக்கு தெரிஞ்சதுன்னா பாலாவை அவர் வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். எல்லாமே நான் தாங்கிறார் பாமா.
இப்போ இதில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, குபேரான்னு ஒரு படம், தனுஷ் படம் பண்ண ஒரு படம் இருக்கீங்களா, இந்த கதை தான் அது. லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் துல்கர் சல்மான் பண்ணாரு, அதுவும் இந்த கதை. ஒரு ஸ்கேம் நடக்கும், அதை வந்து இந்த நல்ல மனசுள்ள ஒரு கேரக்டரை வந்து தூக்குவாங்க. உதவி பண்ணக்கூடிய கேரக்டரா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கா, இவரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய காரியத்தை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க. குபேரா ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிற ஒரு ஹீரோவை மிகப்பெரிய ஒரு 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 பிஸ்னஸ்மேன் தூக்கி கொண்டே வச்சு பல கோடியில் முதலீடு பண்ணுவான், திரும்பி கொண்டு வருவான் இவங்கள வச்சு. அதுதான் கதை இல்லையா? அந்த மாதிரி தான் பாலாவும் இப்போ எங்கேயோ சிக்கியிருக்காரு அப்படிங்கிற அளவு தான் பேசப்படுது. அதுலேருந்து ஒரு மீண்டு வந்து அவர் இன்னும் இந்த படம் இல்லை, காந்தி கண்ணாடியில் இன்னும் பல படங்கள் ஹீரோவை பண்ணுறது தான் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. அவர் அடிக்கணும்னு நோக்கம் யாருக்குமே கிடையாது. அவர் நிறைய ஹீரோவை பண்ணட்டும், ஸோ வரவேற்க வேண்டிய விஷயம்தான். கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் கண்டிப்பாக வரணும். அதனால் அவரே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கூடாது. அவர் அதுலேருந்து வரணுங்கிற நோக்கம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அவர்கிட்ட உதவி பெற்றவர்கள் எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, இந்த பணம் கூட வேற யாரோ கொடுத்து பாலா தம்பி கொடுத்துருக்கா என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு. பாலா பார்த்தாலே வந்து ஹெல்பிங் பண்ணுறது, ஃபேஸ் கட்டே அப்படி தான் இருக்கு அவருக்கு, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அவரை யூஸ் பண்ணுறது யார், அது பாலாவை தான் தெரியணும். பாலா தான் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அவங்க வந்து ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த சேனல் ரிப்போர்ட்டர் நெறியாளர்னு இந்த ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க. இப்போ பார்த்துட்டாங்க எல்லா பேருமே. இப்போ அவரும் பார்த்துட்டார். இப்போ விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி வரப்போகிறேங்கிற விஷயத்தை அவர் தான் சொல்லணும். அவர் ப்ரெஸ் மீட் பண்ணேன்னு சொல்கிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம்.